நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில். நிதி பற்றாக்குறையின் காரணமாக ஊதியம் வழங்குவது தாமதமாக இருப்பதாக உயர்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. நாளைக்குள் ஊதியம் வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக தகவல் அளித்திருக்கிறது. அதனையும் பார்க்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க. உயர்கல்வியில தமிழகம் முன்னணியில் இருக்கக்கூடிய நிலையில ஒரு 168 ஆண்டுகால பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்திற்கு இப்படி ஒரு நிலையா என்ற ஒரு கேள்வி எழுது சார். இதுக்கு துணைவேந்தர் நியமனம் செய்யாதது மட்டும்தான் காரணமா? பின்னணியில என்ன இருக்கு? 2014 இருந்து படிப்படியாக பல்கலைக்கழக நிதி நிலை குழு பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கிற நிதியை குறைச்சிருச்சு. ஒன்றிய அரசு மிக தெளிவாக அரசு முழுசா அரசு பல்கலைக்கழகங்களுக்கு செலவு செய்யாதுன்னு வெளிப்படையா சொல்லிடுச்சு. தேசிய கல்விக் கொள்கை 2020 அடிப்படையாக முழு பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்க மாட்டோன்றதுதான் அந்த கொள்கையை எதிர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம். இப்ப அந்த கொள்கை என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஒவ்வொரு பல்கலைக்கழகமா தனியாராக மாறுவாதா, யாராவது ஒரு கார்பரேட் கவர்மெண்ட் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்காதான்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 முழுசா நடைமுறைக்கு வந்தா டெல்லியில இருக்கிற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல இருந்து எந்த பல்கலைக்கழகமே முழு அரசு நிதியில இயங்க போறது இல்லை. அதற்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கையை நாங்க நிறைவேற்றிக்கிறோம் இந்தியா முழுக்க சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு சொல்லுது. அந்த நிலையில தமிழ்நாடு அரசு தன்னுடைய மாநில பல்கலைக்கழகங்கள் 21 பல்கலைக்கழகங்கள் இருக்குன்னா 21 பல்கலைக்கழகத்திலே நிதி பிரச்சனை இருக்கு. மாநில பல்கலைக்கழகத்துடைய முதலாளி யாருன்னு கேட்டா தமிழ்நாடு அரசு. எனவே தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்ல நிதி ஒதுக்கணும்ல, ஏன் ஒதுக்கல? இந்த 8000 சில்லற கோடி பத்தாது, குறைந்தபட்சம் 20,000 கோடி கேட்டோம். இன்றைக்கு உருவாகி இருக்கிற சிக்கலை சமாளிக்கிறதுக்கு ஒன் டைம் ரிலீஃபோ ஒரு 100 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். எதற்குமே அரசு சீரியஸ் ஆயிக்கல. கழகத்திற்கு 100% நிதியை தமிழ்நாடு அரசு கொடுக்க மறுக்குது. அது 10%, 20% தான் கொடுக்கும்னு சொன்னா அந்த பல்கலைக்கழகம் எப்படி நடக்கும்? அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? சுயநிதி பல்கலைக்கழகமா இயங்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ். இனிமேல எம்ஏ படிக்கிறாங்க, எம்எஸ்சி படிக்கிறாங்க, சென்னை பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பண்றாங்கன்னா அவங்க பணம் கட்டி படிக்கணும். அதே மாதிரி பிஹெச்டி எவாலுவேஷன் போகணும்னா 10,000 இருந்து 20,000 இருந்து 30,000 வரைக்கும் எவாலுவேஷன் ஃபீஸ் கட்ட சொல்றீங்க. எப்படி ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்டால எவாலுவேஷன் ஃபீஸ் 10,000 இருந்து 20,000 கட்ட முடியும்? அப்படி கட்டி 300 பிஹெச்டி இன்னும் எவாலுவேஷனுக்கே போகாம காத்துக்கிட்டு இருக்கு. எனவே இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டா, பல்கலைக்கழகத்திற்கு போதுமான அளவு நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கணும், முழுசா ஒதுக்கணும். இது ஆசிரியர்களோட சம்பள பிரச்சனையே கிடையாது. இந்த சிக்கல் உருவாவதற்கு என்ன காரணம்னு ஆய்வு செய்வதற்கு குழு போட்டு மீண்டும் அந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ன்றவங்க தலையீடு இல்லாம பல்கலைக்கழகத்தினுடைய தணிக்கை என்பதை தனியாக உருவாக்குவதற்கு, கல்வியல் சார்ந்த செயல்பாட்டை கொண்டவர்கள் உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கணும். இந்த சிக்கல் எல்லாம் தீர்க்கல அப்படின்னு சொன்னா பல்கலைக்கழகங்களை காப்பாற்றவே முடியாது. பல்கலைக்கழகங்களுக்கான அந்த நிதியை கணிசமான அளவு தமிழக அரசு ஒதுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தையும் இப்ப சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இந்த கல்வியாண்டு தொடக்கத்துல இப்ப இந்த மாதிரி பேராசிரியர்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு மாணவர்களுடைய கல்வியில பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? அரசு எதிர்பார்க்கிறதே நிறைவேற்றதுதான். அரசு பல்கலைக்கழகத்தை பலவீனப்படுத்தணும், அரசு பல்கலைக்கழகத்து மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போகணும்னு ஒன்றிய அரசு விரும்புது, திரு மோடி தலைமையில் இருக்கிற அரசு விரும்புது. அதற்கு மாநில அரசு இரையாகிறதா? மாநில அரசு அதை நியாயப்படுத்துதா? அப்படி பலவீனப்படுத்த பார்க்கதான்னு தமிழ்நாடு அரசு தான் சொல்லணும். முதலமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் தான் சொல்லணும். நிதி கொடுக்கறதுல என்ன பிரச்சனைன்றதை அவங்க தெளிவா சொல்லணும். வரி பத்தலைன்னா சொல்லுங்க. கோவிடுக்கு கேட்ட மாதிரி உண்டே என்று சொல்லுங்க. கோவிடுக்கு துட்டு கேட்கல, ஆக்சிஜன் வாங்குறதுக்கு துட்டு இல்ல, மருந்து வாங்குறதுக்கு துட்டு இல்ல, மக்கள் கொடுக்கல. அது போல சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஜிஎஸ்டி வரியில பாதி வரியை ஒன்றிய அரசு கொள்ளையடிச்சிட்டு போயிடுது, எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனவே எங்களுக்கு நிதி பத்தல, எங்களுக்கு வர்ற வரி பங்கீடு பத்தல. எனவே மக்கள் பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற துட்டு வேணும்னா மக்களுக்கு துட்டு கேட்க சொல்லுங்க. முழு மானியத்தை, எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை முழுசாக 100% கிராண்ட தமிழ்நாடு அரசு கொடுக்காம தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களை காப்பாற்ற முடியாது. மாணவர்களுக்கு சமூக நீதியின் அடிப்படையில உயர்கல்வியை கொடுக்க முடியாது. எல்லா மாணவர்களும் உயர்கல்வி படிக்கலாம் அப்படின்றது கனவா இருக்குமே தவிர அது அரசு பல்கலைக்கழகமாக அரசு நிதியில செயல்பட சாத்தியமே கிடையாது. தமிழக அரசு இதுல ஒரு துரிதமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு. நித்ரா மேட்ரிமோனி பல லட்சம் தமிழர்களின் நம்பகமான நம்பர் 1 மேட்ரிமோனி. திருமணம் செய்ய உடனே பதிவு செய்யுங்கள் நித்ரா மேட்ரிமோனியில்.